ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது அது எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு போல. அநேகருடைய விசுவாசம் புகைந்து கொண்டிருக்கிற திரி போல இருக்கும், புகைஞ்சிட்டு இருக்கும். அதை விசுவாசம்னு சொல்லுவாங்க. விசுவாசம் இருக்கும், பார்சலாக தான் இருக்கும், செயல்பாட்டுக்கு வராது. செயல்பாடு அறிக்கையில் தான் வரும். ஹல்லேலூயா. தான் சொன்னபடி ஆகும் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்தார். நீங்களும் புரிஞ்சுங்க. அதை நான் சொன்னபடி என்ன அறிக்கை பண்ணினீங்க, அது ரொம்ப முக்கியம். நீங்க அறிக்கை பண்ணினபடி சந்தேகப்படாமல் இருதயத்தில் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தான் சொன்னபடி என்ன ஸ்பெல் பண்ணிருக்கு, என்ன சொல்லி இருக்காங்க, அதான் ரொம்ப முக்கியம். விசுவாசம் உண்டு உண்டுன்னுவோம். இப்ப நம்ம ஜெப நேரத்தில் சில காரியங்களை ரிப்பீட் பண்ணிட்டு சொல்லுன்னு சொன்னேன். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச பழைய பாணியிலே ஓடுவாங்க. இப்ப நான் சொன்னேன், உன் புருஷனுக்குள்ள கிரியை செய்கிற ஒன்ன கலங்க பண்ற வாதையை துரத்து. அப்ப நீ என்ன சொல்லணும்? இந்த வாயில வராத இதெல்லாம், அதுதான் ப்ராப்ளம். விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது. ஹல்லேலூயா. விசுவாசம் எதனால் வருமா? விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வார்த்தையை கேட்பதினால் விசுவாசம் வரன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. கேள்விப்படுறதுனால விசுவாசம் வருமா? கேள்விப்படுவது என்ன? கேள்வி தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை உன்னை குறித்து, உன் வாழ்வின் சூழ்நிலை குறித்து என்ன சொல்லுகிறது? அதில் மேல் உனக்கு விசுவாசம் உறுதிப்பட வேண்டும். அதை நீ சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீ கட்டப்படு, நீ அஸ்திவாரப்படு, நீ அஸ்திவாரப்படு, நீ கட்டி எழுப்பப்படு, நீ கட்டி எழுப்பப்படு, நீ கட்டி எழுப்பப்படு. நீ இடிந்து போகல்ல, உன்னுடைய பொருளாதாரம் கட்டி எழுப்பப்படட்டும், உன்னுடைய சரீர சுகம் கட்டி எழுப்பப்படட்டும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு கட்டி எழுப்பப்படட்டும். நீ அதிலே பலப்படு, 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 பலப்படு. ஹல்லேலூயா. சொல்லணும். நான் அப்ப அப்படி சொல்லிட்டேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் என்னை கட்டி எழுப்பப்படுகிறேன், அதில் நான் உறுதிப்படுகிறேன். அந்த மாதிரி ஒரு வீரப்போட சொல்லணும். வசனத்துக்கு மேல வெறித்தனமான உராய்ஞ்சுகிற பட்சி என்று பெயர். ஹல்லேலூயா. என் வாழ்வை குறித்து தேவன் இப்படி சொல்லுகிறார். பிசாசு சூழ்நிலைகள் என்ன சொன்னாலும் அப்பல போ, என் தேவன் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறார், அப்படியாகும். அவர் சொன்னபடியாகும். அவர் எனக்கு சொன்னபடியாகும். சொல்லும், அவர் எனக்கு சொன்னபடியாகும். உன்னுடைய வாழ்வின் அனைத்து பகுதிகளும் அவர் சொன்னபடியாகும். ஸ்திரியே, அவர் சொன்னபடி உனக்காகும். ரத்தனம் என்ன நாமத்தை கொண்ட உனக்கு நான் சொன்னபடியாகும். நான் உன் கூடாரத்தின் எல்லைகளை கட்டுவிப்பேன். நீ சமாதானத்தோடு குடியிருப்பான், சமாதானத்தோடு குடியிருப்பான். சமாதானத்தை இல்பொருளாக்குகிற அந்நிய சேனைகள் உன்னை விட்டு வேறற்று போகிறது. இன்றைக்கு உள்புறத்திலும் வெளிப்புறத்திலும் உனக்கு இன்றைக்கு பலவிதமான தவிப்புகளும் துக்கங்களும் கூக்குரலும், இன்றைக்கு அதை மாற்றி போடுகிறேன். விருத்தாப்பிய மனிதனே, உன் பிள்ளைகள் நிமித்தம் உண்டான சஞ்சலத்தை நீக்கி போடுகிறேன். நான் உனக்கு புதிய காரியத்தை நிச்சயமாய் செய்வேன். என்னிடத்தில் நீ வாஞ்சையாய் இருக்கிறபடியா, என் நாமத்தில் நீ அறிந்திருக்கிறபடியா, நான் உனக்கு உயர்வையும் மேன்மையும் தருவதை விளங்கப்படுவேன். உன்னை சீண்டுவதற்கு சத்துருவுக்கு ஒப்புக்கொடு. உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன்னுடைய பலன் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். நீ சத்துருவை மேற்கொள்ளுவாய், உன் பிரச்சனைகளை மேற்கொள்ளுவாய், தீங்கை ஜெயிப்பாய். நான் ஜெயித்தேன், நான் உலகை ஜெயித்தேன். என்னுடைய ஜெயத்தை உன்மேல் பலிக்க பண்ணினேன்.
தூரஸ்திரியே, சூதகஸ்திரி, உன் வாதைகள் இன்றைக்கு உன்னை விட்டு மாறி போகிறது. உன் வாதை உன் சரீரத்தை விட்டு விலகி போகிறது. கசப்பை மாற்றி நான் உனக்கு மதுரத்தை ஏற்படுத்துகிற தேவன். மாறாவை மாற்றி மதுரத்தை தருகிற தேவன் நானே. என் வார்த்தையின் படியே ஆகும். நான் சொல்லுகிறேன், அதை நிறைவேற்றுவேன். காலங்களால் மாற்றப்படுவதில்லை. மனித ஞானத்தால் கெட்டு போவதும் இல்லை. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற என் வார்த்தைகள் உங்களை உருவாக்கும், உங்களை நிலைப்படுத்தும், உங்களை உருமாற்றும், உங்களை உயர்த்தும். என் வார்த்தை உன்னை உயர்த்தும். தீமையை கண்ட புருஷனே, இன்று தீங்கு உன்னை கண்டு விலகி ஓடுகிறது. தீங்கு உன்னை கண்டு விலகி ஓடுகிறது. நன்மையை சேர்க்கிற தேவன் நானே. நன்மையை உன்னண்டை சேர்க்கிற தேவன் நானே. ஸ்திரியே, தீழ்ப்பானது நின்று நன்மையை பிரித்தெடு. விலையேற பெற்றதை பிரித்தெடு. தீழ்ப்பானதை விட்டுவிடு. அப்பொழுது என் வாய் போல் இருப்பான். தீழ்ப்பானதை விட்டுவிடு. அவைகள் உன்னை தீட்டுப்படுத்தி, அவைகள் உன்னை வெட்கப்படுத்தி, அவைகள் உன்னை மேற்கொண்டு பலட்சியப்பட பண்ணும். நானோ உன்னை கனத்தில் ஏற்படுத்துகிற தேவன். தீழ்ப்பானதை மாற்றிவிடு. விலையேற பெற்றதை பற்றிக்கொள். தேங்க்யூ ஜீசஸ். தேவனிடத்தில் நன்மை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவையானது உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நாம் பழகி வந்த மனநிலையோடு காணப்படுகிறபடியால் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு அந்நியராய் மாறி போகிறோம். தேவனுடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை நன்மையிலும் நன்றாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய மனதை ஆட்கொண்டிருக்கிற ஆவி மாற வேண்டும். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல, ஆண்டவராகிய தேவன் ஜாதிகளுடைய மேன்மையை ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்தார். நமக்கு நன்றாக தெரியும். ஆகையால் எகிப்தில் அடிமையாயிருந்த ஆபிரகாமின் சந்ததி அன்றைக்கு அங்கிருந்து விடுபட்டு தேவன் சொன்ன நன்மையே நோக்கி ஓடினார்கள். லெக்கை நோக்கி ஓடினார்கள். அவர்கள் லெக்கு என்னது? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின நன்மை, தேவனுடைய வார்த்தை, தேவன் சொன்னது. தேவன் சொன்னது மேலேயே குறிவைத்து ஓடினார். நாம் எப்படி ஓடுகிறோம்? ஓட்டத்தில் அநேகருடைய ஓட்டம் தேவனுடைய சுமுத்திரையான தராசு நறுக்கப்பட்டு ஒரு சிலரை குறித்து மட்டும் அவர் பாராட்டுதலாய் வசனித்தார். அப்படி சொல்லப்பட்ட மனிதன் அவனை பத்தி என்ன சொல்லுகிறார்கள்? அவன் வேற ஆவி உள்ளவன், வேற ஸ்பெஷல் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. உலக மனிதர்களிடத்தில் மனிதனுக்குரிய ஆவி இருக்கிறது. மனிதனுக்குரிய ஆவி இருந்தால் அவன் மனிதனுக்குரியதை அறிவான், செய்வான். உலக ஆவி, அடிமைத்தன ஆவிகள், வலு சர்ப்பத்தின் ஆவி, இன்னும் நிறைய சொல்லு, இயேசபேல் ஆவி, மோக இச்சையின் ஆவி, வேசித்தன ஆவி, ஜனங்களை வழி தப்ப பண்ணுகிற ஆவி. அது பேர் தேவன் ஏற்படுத்தின நல்வழியை விட்டு மாறி நடப்பது, சுய வழி நடப்பதைத்தான் அப்படி சொன்னார். அப்படி பலவிதமான ஆவிகள் உலகத்தில் காணப்படும் போது சிலது அசுத்தாவி, பொல்லாதாவி, கலங்க பண்ணுகிற ஆவிகள். அப்போ பல ஆவிகள் உலகத்தில் இருக்கிறபடியால் மனிதனுடைய மனதை, உள்ளான இருதயத்தை, ஆவியை, கிரியைகளை, வழிகளை, பார்வைகளை, சிந்தைகளை, மனம், புத்தியை
பேச்சை, இவை எல்லாவற்றையும் அநேக ஆவிகள் கட்டி கொண்டிருக்கும். இதை நீங்கள் புரிய வேண்டும். ஹல்லேலூயா. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் தேவனை பின்பற்றுவீர்கள். அதுதான் மருந்து. உள்ள ஃபியூல் மாதிரி, ஒரு வண்டிக்கு எரிபொருள் மாதிரி. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியின் அடிப்படையில் தான் நீங்கள் தேவனையும் பார்ப்பீர்கள், வசனத்தையும் புரிவீர்கள், செயல்படுவீர்கள், படமாட்டீர்கள். செய்கிற விதம் எல்லாமே அந்த ஆவிக்கு ஏற்றபடிதான் இருக்கும். அப்போ மக்களுக்குள்ள இருக்கிற ஆவிகள் அந்நிய பாஷை பேசுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இருக்கிறது யாரு? அது ஒரு மோகினி. ஒவ்வொருத்தரும் பல விதமா இருக்கும். எரிச்சல் ஆவிகள் இருக்கும். சிலருக்கு ஒரு ஆளை பார்த்தா எரிச்சல் வரும். நல்லா புரியுங்க. அந்த ஆவி உங்களை எரிச்சல் மூட்டுகிறது. ஆனா உங்களுக்குள்ள எரிச்சல் ஆவி இருக்கிறது. எல்லார்கிட்டையும் வராது. சிலர்கிட்ட பாசம் வரும். அதுவும் குழப்பம்தான். எல்லாம் ஒரு வெரைட்டி. ஹல்லேலூயா. அதுவும் என்னதான் ரொம்ப டேஞ்சர். உங்க வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ ஆவிகள், அப்ப நம்மை ஆட்கொண்டிருக்கிற ஆவிக்கு ஏற்றபடி நாம் வசனத்தை புரிகிறோம், வாக்கியங்களை நமக்கு சொந்தமாக்குகிறோம், நாம் செயல்படுகிறோம், நாம் இழக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், பெறாமல் இருக்கிறோம். இதெல்லாம் நம்மை நியந்திரிக்கிற ஆவிகளால் உண்டான பிரச்சனை. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எல்லோருக்கும் தருவேன் என்று சொன்னார். திடீரென்று சொல்லுகிறார், நீங்கள் என் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று. நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு பலிக்காது அப்படின்னா, என்னை கோபமூட்டினவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை பேசினார் அங்க கர்த்தர். அப்ப தேவனை கோபமூட்டினார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. தேவன் கோபப்பட்டார் என்று மோசே தான் சொல்றாங்க. அதான் ப்ராப்ளமே. தேவனுக்கு என்னுடைய செயல், என்னுடைய வே ஆஃப் டாக், வே ஆஃப் பிஹேவியர், நடத்தை, செயல்பாடுகள், நினைவுகள், கவலைகள், காட பத்தி தெரியாதவங்க தெரியாமலே கவலையில இருப்பாங்க. தேவனை பத்தி புரிய வேண்டும். நாம் பழகிற பழக்கத்தில் தான் தேவனை நாம் புரிந்து கொள்ள முடியும். கவலையை அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்களே சுமந்து நடக்காது. அது ஒரு ஆவி. யூதாசை கொலை செய்ய தூண்டின ஆவி அது. அவன் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று வியாகுலப்பட்டு தான் அவன் அதை செஞ்சான். அது ஒரு ஸ்பிரிட், உங்களை அழிக்கிற ஆவி. ஹல்லேலூயா. நீங்க புரியணும். எல்லாருக்கும் புரியும். எது வேணாலும் நடக்கும். எல்லாத்துக்கும் கர்த்தர் எனக்கு கூட இருக்கிற என்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வாருங்கள். இந்த வீணான சம்பவங்களை குறித்த கவலைகள், சஞ்சலங்கள், இவைகள் பெரிய நம்முடைய வளர்ச்சியை, மகிமையை, தேவனை கூட நம்மை விட்டு இழந்து போக பண்ணிவிடும். ஹல்லேலூயா. தேவனோட வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும். வாழாதவங்களுக்கு என்னைக்குமே தெரியாது, அது புரியவும் செய்யும். அவங்க வாழுவாங்க, அவங்களே ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களே பைபிள் படிப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, அவங்களே தப்பு பண்ண மாட்டாங்க, ஒரு சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழுவாங்க. இது மற்ற பக்திமான்களும் அநேகர் அப்படி இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதுதான் வாழ்க்கையில சில காரியங்கள் நாம் கவலைப்பட்டோமானால், கவலை மட்டும் இல்லை, எல்லாமே ஒரு ஆவி என்று சொல்லுகிறேன். பக்தியாக எல்லா மதத்தினரும் இருப்பாங்க. அது மாதிரி நம்ம ஒரு பக்திமான்கள் அல்ல. தேவனோடு சீரான வாழ்வு, ஒரு அனுபவம் கொண்டிருப்பதுதான் தெய்வ பக்தி. ஹல்லேலூயா. இதுலதான் பிரச்சனை பண்ணாங்க. எல்லாருமே தேவனுடைய ஈவை பெற்றார்கள், நன்மை பெற்றார்கள், வார்த்தையை கேட்டார்கள், தேவனுடைய வழிநடத்தலை பெற்றார்கள், ஒரே பாதை நடந்தார்கள், ஒரே அற்புதம் பெற்றார்கள், ஒரே ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், எல்லாமே நடந்தது. ஆனால் தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று அநேகர் புரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய இருதயத்தை புரிய முடியாத மனநிலை கொண்டவர்கள், உலகத்தின் ஆவி கொண்டவர்கள். அதில்தான் ஆண்டவர் ஒருவனை சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இரு. என்னுடைய தாசனாகிய காலேப், தாசன் என்றால் சர்வன்ட். ஹல்லேலூயா. என்னுடைய பணிவிடைக்காரனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய், அவன்கிட்ட மற்றவங்க கிட்ட இருக்கிற மாதிரிப்பட்ட ஆவி இல்ல, அவன்கிட்ட வேற ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா.
மறக்காதீங்க, நம்ம கிட்டையும் தேவன் சொல்லுகிற விசேஷித்த ஆவி இன்றைக்கு வந்து இறங்க வேண்டும். நீ சொல்லுகிற படியே ஆகும். சொல்லணும், அந்நிய ஆவிகள் என்னிடத்தில் இருக்க கூடாது. ஆண்டவரே, என் சிந்தையை கட்டி, புத்தியை கட்டி, மனதை கட்டி கொண்டிருக்கிற அந்நிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. உலக ஆவிகள் வெளியேறட்டும், கவலை ஆவிகள் வெளியேறட்டும், கலக்க ஆவிகள் வெளியேறட்டும், பலவீன ஆவிகள் வெளியேறட்டும், முறுமுறுக்கிற ஆவி வெளியேறட்டும், மற்றவர்களையே குறை பேசுகிற ஆவி வெளியேறு, மற்றவனோடு ஒப்பிட்டு பார்க்கிற ஆவி வெளியேறு. செய்ய வேண்டியது செய்ய விடாதபடி, செய்ய விடாமல் சோம்பலடைய பண்ணுகிற ஆவி வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். சோம்பலின் ஆவி, கோழைத்தனத்தின் ஆவி, செய்ய வேண்டியது செய்ய விடாதபடி அவன் தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணுகிறான். இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் பிடுங்கப்படட்டும். இந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள், எல்லா கீழ்ப்படியாமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. உங்களுக்குள்ளே தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு ஆவி வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆவி வரட்டும். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி. தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் சொல்லுகிறான், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். பவுல் என்ன சொல்றார் பாருங்க, இந்த பிள்ளைகளுக்குள்ள பொய் சொல்ற ஆவி, கள்ளத்தனம், திருட்டுத்தனம், முட்டாள்தனம், குறும்புத்தனம், அடங்காத்தன்மை, ரெண்டக வேலை, செய்ய வேண்டிய செய்யாம செய்ய வேண்டாத செஞ்சுட்டு இருக்கிறது, அவபக்தி, அவ மதிக்கிற ஆவி, பெற்றோரை, பெரியோரை, தேவ வார்த்தைகளை அவ மதிக்கிறாரு. நம்ம சின்ன பிள்ளைங்க பரவாயில்ல போட்டு, அப்படி ஒரு நாள் அந்த அநியாயம் பண்ணாதீங்க, அப்படி நினைக்கவே கூடாது. ஏன் அப்ப சின்ன பிள்ளை மண்டையில படிப்பு ஏறணும் தானே பள்ளிக்கு அனுப்புறீங்க. 20 வயசுல அனுப்புங்க, போட்டுமே பள்ளி. இப்பெல்லாம் 3 வயசு திகைக்கிறதுக்குள்ளேயே அனுப்பி விடுறாங்க. அது அம்மாவும் சொல்லி கொடுக்குது. அம்மா ஒரு பொருளை பார்த்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் தப்பா பேசிடும். இது அப்படி இல்லை. அப்போ இந்த அளவுக்கு பிள்ளைக்கு என்ன ஏறுது, அறிவு வருது இல்ல. அப்போ தேவனுடைய வார்த்தைகளும் ஏறும். அதுங்களுக்கு பேய் இருக்கிறனாலதான் அதுங்களை செய்ய விடாம இருக்கு. இந்த பிள்ளைகளுக்குள்ள உலகத்தின் ஆவி இருக்கும், நம்ம தான் கெடுக்கிறது. உள்ள இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு நடந்து பிள்ளைகளை பேய் பிடிக்க வச்சுக்கணும். நம்ம பண்ணணும். கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் நல்லா ஜெபிக்கணும். நீங்க நல்ல ஆவி உள்ளவங்களா இருந்தா ஜெபம், இந்த பிள்ளைங்க மேல கர்த்தருடைய ஆவி கிரியேச ஜெபிக்கணும். இந்த பிள்ளைகளை பிடிச்சிருக்கிற உலக பொருள், உலக ஆசை, உலக ஆடம்பரம், உலக இச்சை, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு உலக இச்சை இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? உலக மோகம் இருக்கும், நிறைய இருக்கும். இதெல்லாம் பெரிய ஒரு பாவியா மாத்திரும் அந்த பிள்ளைங்களை நாளடைவு. அது பெரியவங்கள்ட்ட இருக்கும், சின்னவங்கள்ட்ட இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த ஆவிகளை எல்லாம் தோல் உரிக்கணும், புட்டிஞ்சு எடுக்கணும் வெளியே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் உலகத்தை தான் அதிகமா பிள்ளைகளுக்குள்ள ஏத்துவோம், இம்பியூட் பண்ணுவோம், இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஆமா, உள்ள செலுத்துவோம். தடுப்பூசி செலுத்துற மாதிரி, மருந்து ஏத்துற மாதிரி, குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி எதை ஏத்துவோம்? அவனை பத்தியா நீ அதை விட நல்லா படிக்கணும், அவனையா விடு, நீ நல்லா படின்னு சொல்லு. அதாவது போட்டி மனப்பான்மையை உள்ள செலுத்துவது. பிள்ளைகளுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்ததும் ஒரு பொருள் ஏதாவது ஒண்ணு பிடிச்ச பொருள் இருந்ததுன்னா அதை அப்படியே மறைச்சு வைப்பான். பிள்ளை அதே திருட்டுத்தனத்தை படிக்கும், நீங்க அதை ஏத்தி விடுறீங்க. அதனால உங்களுக்கு தெரியுதில்லை. மற்றவங்க கதையை பிள்ளை கிட்ட வச்சே பேசுவேன். பிதற்றுதல், புறங்கூறுதல். பிள்ளை அதே ஆவி பிடித்த பிள்ளையா இருக்கும். வாழ்க்கையை செதுக்குங்க, சரியாக்குங்க. மற்றவங்களை அற்பமா பேசுறேன். ஹல்லேலூயா. அதாவது ஊழியக்காரனை அல்லது விசுவாசியை, அபிஷேகம் பெற்றவர்களை பிள்ளைகளும் பெற்றோரும் இருந்து குறை சொல்லுவார்கள். மற்றவங்களை பத்தி குறை அற்பமா பேசுறது, உன் பிள்ளை காதுகாக்க பேசாத, பேய உள்ள ஏத்தக்கூடாது. ஹல்லேலூயா. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நல்ல வார்த்தை உண்டானால் பேசுங்கள் என்றுதான் வார்த்தை உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது. எதை வேணாலும் பேசலாம், ஏன் வாழ்க்கை இல்ல. கண்டிப்பா கை கால் கட்டப்பட்டு போய் நிக்கணும், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும், எல்லாத்துக்கும் உரிய தண்டனை வாங்கி கொண்டு போகணும்.
நம்ம நினைச்ச ஆப்ஷன் அங்க கிடைக்காது. இங்க நம்ம விருப்பம் போல பண்ணுவோம். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், வாயை ஒழுங்கா வச்சுக்கோ. ஹல்லேலூயா. மத்தவங்கள உன் பிள்ளை அற்பமா நினைக்கிற அளவுக்கு நீ நடக்க கூடாது. கனம் பண்ணி பழகும். அடுத்த அவமதிக்க கூடாது. பிறனை அவமதிப்பது பாவம். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று திருவசனம் சொல்லுகிறது. புரியல? மத்தவங்கள ஃபூல் சொன்னா அவன் எரி நரகத்துக்கு போவான். எப்படி இருக்கு? எல்லாத்தையும் கணக்குண்டு. இன்னைக்கு அதெல்லாம் சரியாக்கிருங்க கத்தர்கிட்ட. இன்னைக்கு மன்னிப்பு. ஏன்னா இப்ப உபதேசம் வந்தாலே சுத்திகரிக்க போறான்னு அர்த்தம். இனிமேல் அந்த மதிகட்ட வேலைகளை செய்யக்கூடாது. எதை செஞ்சாலும் ரொம்ப நிதானமா, இதை பேசலாமா, இதை பண்ணலாமா, இது பிள்ளை இருக்குது, பெரியவங்க இருக்கிறாங்க, மத்தவங்க இருக்கிறாங்க, அப்படி ரொம்ப நிதானமா பண்ணு. ஏன்னா அது உங்களுக்கு பாவமாயிடும். தேவனை கூப்பிடுவீங்க, கேட்காது. தேவன் அங்க இருக்க மாட்டாருங்க. சாதா உங்களுக்கு இயல்பா நடக்கிற நன்மை நடந்துட்டே இருக்கும். ஏன் ரவடித்தனம் பண்றவன் அரசு கொடுக்கிற சலுகை வாங்கலாம்? எதிர்கட்சிக்கு துணை போகிறவனுக்கு அரசு கொடுக்கிற சலுகை கிடைக்கல? ஆளுங்கட்சிக்கு எதிராகவே செயல்படுறவன் என்ன வாங்குறான்? ஸ்மார்ட் கார்டு வச்சு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறான். இது மாதிரி தேவன் இலவசம் தர்றாரு, நன்மை தர்றாரு, அது வேற. அதுக்காக நீங்க அவங்களோட ஐக்கியப்பட்டவங்க அர்த்தம் எல்லாம் கிடையாது. உங்களை சரி பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை, உங்கள் தீர்மானம். உங்களுடைய மனதில் அநேக ஆவிகள் இருக்கிறபடியால், அநேக மதிகட்ட ஆவிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியால், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியை பயன்படுத்த முடியாத திராணியற்றவர்களாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் போய்விடுகிறது. உங்களிருந்து வெளிப்படுகிற ஆவிக்கு அதிகாரம் இல்லாமல் போகிறது. உங்களில் காணப்படுகிற அநேக அந்நிய ஆவிகள் நிமித்தம் அந்நிய ஆவிகளை புறம்பாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவ ஆவி உங்கள் கிரியை செய்யும். நீங்கள் சுதந்திரவாளிகளாவே இருப்பீர்கள். பறிகொடுக்கிறவர்களா இருக்க மாட்டீங்க, இழக்கிறவர்களா இருக்க மாட்டீர்கள், சேர்க்கிறவர்களா இருப்பீர்கள். இடிந்து விழுகிறவர்களா இருக்க மாட்டீர்கள், கட்டி எழுப்புகிறவர்களா இருப்பீர்கள். உங்கள் ஆவியில் இன்றைக்கு ஒரு மாறுதல் நிச்சயம் தேவை, நிச்சயம் தேவை. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்வு பிசாசும் கையில தான் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? அதனால வாழ்க்கையை சீக்கிரமா உள்ளே இருக்கிறதை எடுத்துட்டு புதுச வச்சிரும். இன்னைக்கு அது நிச்சயமா நடக்கும், மாற்றமே இல்லை. தேவன் என்ன உங்களை குற்றவாளியாக்கி கூண்டுக்குள்ள தள்ளுறதுக்கு வரல. குற்றத்தை உணர்ந்து, தப்பை உணர்ந்து உங்களை செப்பனிட, செயற்படுத்த, ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது நடக்கணும். ஆண்டவரே, அநேக அந்நிய ஆவிகள் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இவன் வேற ஆவி உள்ளவன், ஆகையால் இவன் உத்தமமாய் என்னை பின்பற்றினான். காலம் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும். ஏன் உத்தமம்? உத்தமம் விசுவாசத்தில் உத்தம கூட்டாளி. அல்லேலூயா. கலப்படம் இல்ல, ஒரிஜினல் என்ற அதுல என்ன இல்ல, மாற்று இல்ல, கலப்படம் இல்ல, மிக்சிங் கிடையாது. உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். அவனுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் அவனை சேர்ப்பேன். இன்றைக்கு தேவனை பின்பற்றுகிற உத்தம ஆவி, தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொள்ளும்படி தேவனுடைய ஆவி ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாமல் 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 அக்கினியாக இறங்கட்டே, அக்கினியாக இறங்கட்டே, அக்கினியாக இறங்கட்டே. பயங்களையும் கலக்கங்களையும் கவலைகளையும் சோர்வுகளையும் பலவித அவ பக்திகளையும் அவ விசுவாசத்தையும் அவ நம்பிக்கையும் பலவிதமான அந்நிய சிந்தைகளையும் சோர்வான எண்ணங்களையும் பின்மாற்ற ஆவிகளினால் உண்டாக்கப்படுகிற பலவித தோய்வுகளையும் தளர்வுகளையும் உண்டு பண்ணுகிற பொல்லாத வலுசல்பத்தின் ஆவியே, வலுசல்ப ஆவியினுடைய ஆதிக்கத்தை இயேசுவின் நாமத்தில் புறம்பே போ சொல்லு, புறம்பே போ. என் ஆவியை விட்டு வெளியேறு, சரீரத்தை விட்டு வெளியேறு, மனதை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய ஆவியினுடைய கிரி இறங்கி தேவனுடைய விடுவிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை கட்டி கொண்டு அந்நியாவின் கட்டுகள் உடைக்கப்பட ஆவின் அக்கினி இறங்கி இறங்கட்டும், இப்ப இறங்கட்டும், இப்ப
அது எங்க இருந்தாலும் இப்ப வெளியேறும், இப்ப வெளியேறும், இப்ப வெளியேறும். உன் நரம்புக்குள்ள, உன் ரத்த நரம்பு, மூளை நரம்பு, இருதய நரம்பு, ஹார்ட் நரம்பு, லங்ஸ் பகுதி, எல்லா கிட்னி பகுதி, கணைய பகுதி, கண்ணு நரம்பு எங்க கட்டி கொண்டிருந்தாலும் பொல்லாதாவி, 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 அந்நியாவி, அந்நியாவி இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்க்கிறேன், அவிழ்த்து போடுகிறேன். பொல்லாதாவினுடைய போர்வைகள் உரிந்து மாற்றி வெளியே போச்சல், வெளியே போச்சல். தோலில் இருக்கிற பொல்லாதாவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. தலைக்குள் இருக்கிற பொல்லாதாவியே, மந்திரவாதம் ஆவி வெளியேறு. வேரோட பிடிங்கி 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 விடு. கோழைத்தனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். பேச பலமில்லை, செயல்பட பலமில்லை, நிற்க தைரியம் இல்லை. எந்த காரியத்தையும் செய்ய வேண்டியதை செய்ய துணிவில்லாமல் காணப்படுகிற கோழைத்தன ஆவி, பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, வெளியேறு. நன்றி. Thank you Jesus, thank you Jesus. உலகத்தின் ஆவிகள், தேவனால் உண்டாகாத எந்த ஆவி வாழ்க்கையில எந்த பகுதி இருக்கக்கூடாது. குடலை விட்டு வெளியேறு சாத்தான, குடலை விட்டு வெளியேறு, உடம்பை விட்டு வெளியேறு. கைவசத்தின் கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வேரோட பிடுங்கி எடுக்கிறேன். The mighty name Jesus, pluck it out, pluck it out, you demons. Mighty name Jesus, come out, come out. ஆவியானவரே நன்றி. உன்னை கண்டாலே மற்றவனை எரிச்சல் வர பண்ணுகிற ஆவிய வெளியேற சொல்லு, வெளியேற சொல்லு. உனக்குள்ள இருக்கிற ஏவப்பட்ட ஆவி, பில்லி சூனி அம்பங்கள் சரீர அவயவங்களை விட்டு, இருதயத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி, இருதயத்தை விட்டு பிடுங்கி, சாபங்களை இருதயத்தை விட்டு பிடுங்கி, கிட்னி பகுதியை விட்டு இயேசுவின் நாமத்தில் அம்பு போல குத்தி கொண்டுகிற பில்லி சூனி ஆவி இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி, சாப வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி வெளியேறு. ஆவியானவருக்கு நன்றி. எலும்புகளுக்குள்ள, மூட்டுகளுக்குள்ள குத்தி கொண்டிருக்கிற, முள்ளு போல குத்தி கொண்டிருக்கிற வாதை, வாதை, வாதை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சரீரத்தினுடைய எந்த எலும்பு பகுதியை விட்டு வெளியே எடுக்கிறேன், வெளியேறு. இடுப்பு எலும்பு, தொடை எலும்பு ஜாயிண்டுகள், முதுகு ஸ்பைனல் ஜாயிண்டுகள், தோல் ஜாயிண்டுகள், ஆமென், கை மூட்டுகள், கால் மூட்டுகள், விரல் மணிக்கட்டுகள், ஆமென், கணுக்கால் பகுதிகள் எங்கும் இருக்கிற எல்லா சாபத்தோடு கூடிய சூழ்நிலை முள்ளுகள், ஆடிகளை இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி, கட்டை உடைத்து பிடுங்கி போடுகிறேன். தோலை விட்டு உரிந்து மாற்று. ஆவியானவரே அல்லேலூயா, நன்றி. வேறே ஆவி, மற்றவர்களை விட விசேஷித்த ஆவி உள்ளவர்கள், விசேஷித்த ஆவி உள்ளவர்கள் சுதந்திரிக்கிறார், சுகமா தங்க பண்ணுகிறார். சொல்லணும், எனக்குள்ள சுகமா தங்க பண்ணுகிற உம்முடைய ஆவி தங்கட்டும், உம்முடைய ஆவி தங்கட்டும். நன்மை சுதந்திரிக்க பண்ணுகிற ஆவி தங்கட்டும், நன்மை சொந்தப்படுத்திக் கொள்ளுகிற ஆவி தங்கட்டும். மாறுபாடான ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியே தள்ளு, தள்ளி போடு, தள்ளி போடு. புத்தியை கட்டி கொண்டிருக்கிற யாருடைய புத்தி கட்டப்பட்டிருக்க அதை நீ இப்ப புடுங்கணும். மந்திரவாத கட்டு, புத்தியை கட்டியிருக்கிற மந்திரவாத கட்டு, பிரெயின் சிஸ்டம், டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், நம்ம பிரஷர், அதனால தலைவலி, பேப்பிடி, அந்த பிடி இப்ப உடையணும். தலைக்குள்ள பின்தலை, மூளை பகுதி, அது நிமித்தம் கண் பார்வை மங்கி போதல், டென்ஷன், எதையுமே பொறுமையா செய்ய முடியாமல், எதையுமே நிதானமா செய்ய முடியாமல், எதையும் சாந்தமா செய்ய முடியாமல், எதையுமே சரியா செய்ய முடியாதபடி புத்தியை, மூளையை, அறிவை கட்டி கொண்டிருக்கிற
மந்திரவாத ஆவியின் கட்டு அது வெளியேறணும். மந்திரவாத ஆவியின் கட்டு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கி எடுக்கிறேன், பிடுங்கி எடுக்கிறேன், பிடுங்கி எடுக்கிறேன். நன்றி. அல்லேலூயா. நல்லா புரியுங்க. திரும்பவும் போனோன்னு அந்த ஆவிங்கெல்லாம் வந்து நிற்கும். 2 நாள் நல்லா இருக்கு, அப்புறம் திரும்ப வந்துடும். அப்போ நான் கேட்குறேன், இன்னைக்கு பண்ணதை நீ நாளைக்கும் பண்ணணும். வீட்டில் போய் பண்ணணும். டைம் எடுத்து நமக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, எல்லா கடமைகளையும் எல்லாத்துக்குமே டைம் எடுக்கிறோம்ல. அதெல்லாமே நம்ம கைவிட்டு போகிறதையா? சயின்ஸை பெரிய அளவில் ஃபாலோ பண்ணக்கூடாது. 7:30 எழுந்து உங்களை சரிப்படுத்து. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நெல்லுங்க. எல்லாருக்கும் பேசல, ராஜ்யத்தின் புத்திரர் புத்திரிகளுக்கு சொல். மனுஷன் எல்லார போல அப்பத்தினாலே வாழ்வான் என்று நமக்கு சொல்லப்படல. அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர்தான் பிழைக்க பண்ணுகிறவர். முதல்ல தேவன் என்று அறியுங்கள். அல்லேலூயா. தேவனை எப்படி அறியணும்? தேவனை தேவனாக அறியணும். தேவனை அறிந்தேன் அப்படி அல்ல, தேவனை தேவனாக நான் அறிந்தேன் என்கிற சொல் வரணும். அப்பந்தான் அவரால், அவருடைய சொல்லால் நான் வாழுவேன், அவர் வார்த்தையினால் நான் பிழைப்பேன். தேவனோட பழகுனீங்கன்னா நீங்க அப்படி இருப்பீங்க. சாப்பிட்டு வாழ்ந்தவன் நல்லா வாழுங்க. மனிதனுடைய கோட்பாடுபடி வாழ்ந்தவர்கள் எல்லோரும் ஜெயித்ததில்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் என்று வாழ்ந்தவர்களும் அநேகர் ஜெயிக்கலை. ஏன்னா நெறி தப்பினவர்கள், தேவனுடைய சரியான ஆவியின் வாழ்வை அறியாதவர்கள், தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குணங்களை குணங்களாவே பார்த்தவர்கள். பைபிள்ல வெளிப்படுத்தின விஷயத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும், பயப்படுகிறவர்களும் பயம், அவிசுவாசிகளும் அன்பிலீவர்ஸ் விசுவாசம் இல்லாதவர்கள், அருவருப்பானவர்களும். அருவருப்பு ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பு என்று அநேகம் நியாயப்பிரமாணத்திலும் புதிய நீதி பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருவருப்பானவர்களும் கொலைபாதகர், பயம், அவிசுவாசம், கொலைபாதகம் எல்லாம் ஒரே கேட்டகரி. விபச்சாரக்காரரும் அதே கேட்டகரியில் தான் இருக்கிறோம். சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும், போலித்தனம் வாய்ந்தவர்கள், பொய்யானவன், நிஜமற்றவன், போலித்தனம், கள்ளன், பொய் பேசுறவன். ஹல்லேலூயா. அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவார்கள். 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் நரகத்துக்கு போவாங்க. யாரு? பயப்படுறவன். அது என்ன எழுதியிருக்கு? பயம் என்பது கோழைத்தனம் என்று செந்தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது. இது நம்பிக்கையற்றவர்கள், விசுவாசத்தில் வாழாதவர்கள். இந்த பட்டியல எல்லாருமே வந்துருவாங்க. இது ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற படி வாழ்ந்து பழக வேண்டும். அதான் வேற ஆவி. ஹல்லேலூயா சொல்லுவோம். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் பேசுகிறேன். ஆனா இதுதான் வழி, இதுதான் முறை, இப்படிதான். இப்ப நம்ம பயத்தை எளிதாக எடுக்கிறோம். பயப்படுகிறவர்கள் அடிமை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பயப்படுவதற்கு, மறுபடியும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. அப்ப அடிமைத்தன ஆவி பெற்றவர்கள் பயந்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஸ்பிரிட். அப்போ ஃபுல்லி தேவனுடைய ஆவி உங்களை ஆட்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க தேவனுடைய நன்மைகளை, வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிற வல்லவர்களாயிருப்பீர்கள். தேவனுடைய ஆவி பலத்தின் ஆவி. ஹல்லேலூயா. உங்களை திராணி உடையவர்களாய் மாற்றும். பிசாசை எதிர்க்கத்தக்க மனநிலையை தூண்டும். நீ யாருன்னு தான் கேட்கும். Who are you? நீ சொல்றது நான் இப்படி செய்றது. ஹல்லேலூயா. இயேசு கூட அது இருந்தது. பிசாசு பேசினா நேரு சாஷ்டாங்கமா விழுந்து ஜஸ்ட் ஒருக்கா என்ன விஷ் பண்ணிருங்க, என்ன பணிந்து வணங்கிட்டு போங்க
நான் விட்டுறேன், எல்லாத்தையுமே உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்றான். இயேசுல இந்த ஆவியை பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? அப்பாலே போ, அப்பாலே போ சாத்தானே. பிசாசு நம்மை கீழ்ப்படுத்த வருகிற அனைத்து பகுதிக்கும் இதுதான் கமாண்ட். இயேசுவே அதை மட்டும் செய்ய சொன்னான். நமக்கு பயம் உண்டாக்குறான், பலவீனத்தை கொண்டு வருகிறான், பலவித பிரச்சனைகளை கொண்டு வர்றான். அப்போ அதை எதிர்த்து துரத்தத்தக்க ஒரு தேவனுடைய விசேஷித்த ஆவி உள்ளவர்களாய் நாம் எப்பொழுது காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதை நீங்கள் தேவ சமூகத்தில் அனுதினமும் பிராக்டீஸ் இன்னைக்கு நீங்க கண்டிப்பா பெறுவீங்க. இந்த பவரோட போவீங்க. இதே பவரை நாளைக்கு என்ன பண்ணிக்கணும்? பயன்படுத்தணும். நாளைக்கு அதை யூஸ் பண்ணணும், அதை ரினியூவல் பண்ணணும், அந்த பெலனை புதுப்பிக்கணும். அதுக்கு நான் தூங்கிட்டேன், தூங்கல போச்சு, தூங்கிட்டு டப்புன்னு எழுந்துக்கோ, ஏதாவது வழி வச்சுக்கோ அதுக்கு. ஹல்லேலூயா. நேர் முழங்கால நில்லுங்க. வலிக்கும், முட்டி வலிக்கும். பின்ன சாக்ரிஃபைஸ் என்னது? வலிக்கதான் செய்யும். நின்று ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்களேன், என்ன நிரப்புங்க, உங்க அக்கினி என் மேல இறங்கட்டும், சிந்தையில இறங்கணும், புத்தியில இறங்கணும். என்னை ஆளுகிற இந்த மண்டலத்தில் கிரியை செய்கிற உங்க வீட்டு பக்கம் கிரியை செய்கிற காம விகார ஆவின் ஆதிக்கத்தை என்னை விட்டு அழித்து போடுகிற அப்படி சொல்றது உங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா தேசம் மண்டலத்தை ஆளுகிறதற்கு பேய்க்கு எப்போதுமே அனுமதி உண்டு. ஆனா உங்களை ஆடுறதுக்கு அனுமதி இல்ல. அவன் தானா ஆக்கிரமிக்கிறான். அதை எதிர்க்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு. பலவீனப்படுத்துகிற எந்த ஆவி, அடிமைப்படுத்துகிற எந்த ஆவி, உன்னை அந்தகனாக்குகிற எந்த ஆவி, உன்னை கட்டி வைக்கிற எந்த ஆவி, இயேசுவின் நாமத்தில் சொல்லு. இயேசுவின் நாமத்தினாலே காம விகார ஆவியே வெளியேறு, வெளியேறு. கடிந்து விழுகிறே, தாழ விழு, தாழ விழு, தாழ விழு, தள்ளுண்டு போ. தேவ அக்கினி வருகிறது, தேவ அக்கினி வருகிறது. தலைக்குள்ள, மூளைக்குள்ள, உடம்புக்குள்ள, சிந்தைக்குள்ள, புத்திக்குள்ள, மனதுக்குள்ள, ஆவியில, மனதில, இருதயத்தில் அக்கினி, 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 அக்கினி. The fire இறங்கி எரி, எரித்து போடு, அழிந்து போடு. எரிக்கிற தேவனுடைய அக்கினியா எரி. எதிராக எழும்பின வலிமைகளை எரித்து மாற்றி, எதிரான வல்லமைகளை அழித்து மாற்றுகிற இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போகட்டு. உன்னை பாழாக்க வந்த வல்லமை, உன்னை பாழாக்க வந்த வல்லமை, உன்னை சிறைப்படுத்த வந்த வல்லமை, அந்நிய வல்லமை இப்பொழுது தேவனுடைய விடுவிக்கிற வல்லமை நிர்மூலமாகி போகட்டு. ஆவியானவருக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்குள்ளே அந்த ஆவியின் உணர்வு பதிக்கப்பட்டிருக்கிறது, பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நினைவே உங்களுக்குள்ளே விசுவாசம், அந்த நினைவே விசுவாசம். நான் தேவனுடைய ஆவியை பெற்றவன் சொல்லுவோம். நான் தேவனுடைய ஆவியை பெற்றவன், பெற்றவன். அந்நிய ஆவிகளுக்கு இடம் இல்லை, இடம் இல்லை. சரீரத்தில் இடம் இல்லை, எந்த அவயவத்தில் இடம் இல்லை, மனதுக்குள்ள இடம் இல்லை, வாழ்க்கையில இடம் இல்லை. இப்பொழுது இப்பொழுது அவைகள் வெளியேற கட்டளை இடுகிறேன் சொல்லு. உன்னை கட்டளை இடுகிறேன். come out, கட்டளை இடுகிறேன். come out, இயேசுவின் நாமத்தில் come out. பயத்தின் ஆவிகள் வெளியேற, அவிசுவாச ஆவி வெளியேறு, வேசித்தன ஆவி வெளியேறு, குறைவான ஆவி வெளியேறு, பகைமையின் ஆவி வெளியேறு. ஆவியானவரே, மரணத்தை கொண்டு வருகிற ஆவி வீட்டை விட்டு ஓட சொல்லு. வீட்டை விட்டு, வீட்டாரை விட்டு மரணத்தை கொண்டு வருகிற ஆவியே முறிந்து ஓடி போ. இயேசுவின் நாமத்தில் முறிந்து போ, முறிந்து போகட்டும். ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருடைய வாழ்வையும் நிரப்பட்டும். புதிய வாழ்வு, புதிய ஜீவன். எந்தவித பாவ பழக்க வழக்கங்கள், பாவ சிந்தைகள், பாவ எண்ணங்கள், இழிவான உணர்ச்சிகள் இவைகளால கட்டிக்கொண்டிருக்கிற வலுசற்பத்தின் ஆவி, காமவிகாராவி, பொல்லாத அசுத்த அருவருப்பான ஆவி இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய அக்கினி, 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 அக்கினி இறங்கி எரித்து போடுகிறேன். நன்றி.
நீங்கள் எதை விரும்புவீர்களோ, எதை எதிர்பார்ப்பீர்களோ, எதை நம்புகிறீர்களோ, அது விசுவாசம். அது விசுவாசம். ஹல்லேலூயா. நம்ம மருத்துவர்கிட்ட போறோம், அவங்க சொல்லுவாங்க சில காரியம், நல்ல காரியம், நல்லது, அவங்க தேவைதான், தேவன் தான் வச்சிருக்கிறார். அவங்க சொல்றதை அப்படியே நம்புறோம். நம்ம அந்த நம்பிக்கை தானே கொண்டு போறோம். அது அறிவு சார்ந்த. இங்கே மனம் சார்ந்த காரியம் தேவனை நம்புதல், தேவனை எதிர்பார்த்தல். ஹல்லேலூயா. தேவனை, ஏன்னா தேவன் உன் தேவன். நீ தேவனுடைய ஆவி பெற்றிருந்தால், தேவனுடைய ஆவி உன்னில் இருந்தால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் உங்களுக்கு எதிராக எழும்பின அனைத்தையும் காலின் கீழாக்கினவர், நசுக்கி செயலிழக்க பண்ணினவர். இதுதான் நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம். அது பாவ வலிமையோ, சாப வலிமையோ, பேயின் வலிமையோ, செய்வின வலிமையோ, எந்த பொல்லாத ஆவிகளுடைய வலிமைகளோ, நம்மை எதிர்க்கிற நம்முடைய வாழ்வை பல விதத்தில் எதிர்க்கும். ஏதோ ஒரு விதம் நம்ம ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கும், ஆப்போசிட் பண்ணிட்டே இருக்கும், செய்ய விடாமல் தடுக்கும், செய்ய முடியாம பலவீனப்படுத்தும். நமக்குள்ள ஏறி அது உட்கார்ந்து இருக்கிறனால வீக்கா இருப்போம், டயர்டா இருப்போம். உடனே நமக்கு தோணும் சுகரா இருக்கும், பேங்க்ரியாஸ்ல ப்ராப்ளம் வருது, ஏதோ ஒரு தாக்குதல் வரும். அப்போ அதனுடைய செயல்பாடு குறைஞ்சிடும். ஏன்னா அதெல்லாம் ஒரு சுரப்பிகள். வாயில தண்ணி உமிழ்நீர் சுரப்பி இருக்கு, கொஞ்சம் உள்ள போனா தைராய்டு சுரப்பி இருக்கு. போதிய அளவுக்கு அது சுரக்கணும். அது ரொம்ப நல்லது, மெடிசின் மாதிரி. நம்முடைய சாப்பாட்டுக்கு அது கலவை, அப்பதான் அது ஜீரணிக்கும். அநேகருக்கு அந்த தண்ணி சுரக்காது, சுரக்கல, அதான் அதுக்கு டிஃபெக்ட். அது மாதிரி தான் பேங்க்ரியாஸ், அதுவும் சுரக்க விடாது. இது ஒரு டீமன் பவர். எத்தனையோ பேருக்கு தெரியும், அது ஒரு மந்திரவாத வல்லமை. அந்த பவரை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா தானா சுரந்துரும். இதேதான் என்னதும் பேங்க்ரியாஸ், லிவர், கிட்னி, ஹார்ட், அதனுடைய இரத்த நரம்புகள், யூட்ரஸ், லங்ஸ் பகுதி, பிரெயின் சிஸ்டம், இன்னும் பாடி ஃபுல்லாவே சிஸ்டங்கள் தானே இருக்கு. எல்லாத்திலுமே கட்டி கொண்டிருக்கிற அநேக ஆவிகள் அவைகளை செயலற்று போக பண்ணுகிறது. அல்லேலூயா. அதைத்தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. பாதிப்பு தான் மருத்துவர் கண்டுபிடிப்பாங்க. பாதிப்பு வந்தாதான் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு முன்ன அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா எல்லாம் நல்லா இருக்கணும். அப்ப நான் சொல்றேன், அந்த கிளான்ஸ்கள் ஒர்க் பண்ணாதது காரணம், சரியா வேலை செய்ய காரணம், அதை ஒண்ணு டாமினேட் பண்ணிட்டு இருக்கு ஒரு டீமன் ஃபோர்ஸ். பாடியா இருந்தாலும், மனமா இருந்தாலும், உங்க ஸ்பிரிட்டா இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று உங்களை கட்டி கொண்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாக செய்ய முடியாமல் போகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ ஒண்ணு கட்டிட்டு இருக்கு. அப்ப ஆண்டவர்ட்ட உடனே கேட்டணும், ஆண்டவரே என்னால இதை செய்ய முடியல, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யும், எனக்கு விடுதலை தாரும், உம்முடைய வல்லமை என் மேல் அனுப்பும். அதுக்கு மெத்தடே அதான், வல்லமை உம்முடைய அக்கினி என் மேல் அனுப்பும், உம்முடைய ஆவி என் மேல் அனுப்பும். இப்பொழுது நான் உம்மை நம்புகிறேன், உம்மை நான் நம்புகிறேன், உம்முடைய வல்லமை நம்புகிறேன். ரைட் நவ ஐ ரிலீஸ் எவரி பாண்டேஜ். கட்டுகளை அனைத்து அவிழ்த்து விடுகிறேன். ஆவியிலுள்ள கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கிறேன். மனதில் உள்ள கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கிறேன். சரீர அவயங்களுள்ள அந்நியாவின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கிறேன். நன்றி நன்றி நன்றி. கட்டுகளை அவிழ்க்கிறேன். நம்ம எதை புரியணும்னு தெரியல. நம்ம சொல்றல மந்திரவாத கட்டு அப்படின்றது அந்த கட்டுங்க, அந்த பாண்டேஜ். அது ஒரு ஆவியின் அலுவலன கட்டு, செய்வின கட்டுன்னு சொல்றோம். பில்லி சூனிய கட்டு, சாப கட்டு, சாபம், பகைமையினால் வந்த கட்டுகள், நம்முடைய மதிகேட்டினால் வந்த கட்டுகள். இப்படி அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்வை கட்டி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சகல கட்டுகளையும் இன்றைக்கு விடுதலையாக்கி உயர்த்துகிறவர், 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 உயர்த்துகிறவர். இயேசுவின் நாமத்தில் எது உன்னிலே கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டுகள் மேல கர்த்தருடைய பரிகாரம் அளிக்கிற அக்கினி சர்வ வல்லமுடைய இயேசுவின் நாமத்தில், சர்வ வல்லமுடைய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இறங்கி கட்டுகளை அவிழ்த்து இப்பவே மாறுதல், சர்வ வல்லவர் அளிக்கிற மாறுதல். தேவனுடைய பரிகாரம் அனைவர் மேலும்
உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டார், உங்கள் பிள்ளைகள், கணவன், வீட்டின் பிள்ளைகள், மனைவி, பெற்றோர், உங்களை சார்ந்தவர்கள் யாருடைய வாழ்க்கையில் இயல்புக்கு மாறாக அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்களோ அது சாத்தானுடைய கட்டுகள். அவைகளை இன்றைக்கு மாற்றி போட வல்லமை உள்ள தேவ பிரசன்னம். மாறி போகட்டும். கட்டுக்குள்ளேயே இருக்கிறத அப்படியே விட்டு விடாதீர்கள். உங்கள் வீட்டாரும் தேவனை ஆராதிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளும் தேவனை சேவிக்க வேண்டும். கட்டுக்குள் அடிமைத்தனத்துக்குள்ளும் இருக்கிறவர்கள் வாழ்வு விடுவிக்கப்படுமானால் உங்களுக்கு அது அனுகூலமாயிருக்கும். உங்களுக்கு அது அனுகூலமாயிருக்கும். திரும்ப திரும்ப உங்களை மேற்கொள்ள வருகிற ஆவிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு சகாயமாய் உங்கள் வீட்டார் காணப்படட்டும். கேளு ஆண்டவரை, வீட்டாரை கர்த்தர் ரட்சியும். ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படட்டும். ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படட்டும். ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படட்டும். நீ வேண்டிக் கொள்ளுகிற நபர் மேல் ரட்சிப்பின் வல்லமை இறங்கட்டும். ரட்சிப்பின் வல்லமை இறங்கட்டே. இயேசுவின் நாமத்தினால் ரட்சிப்புக்கு மாறான அடிமைத்தன கட்டுகள் விலகி விலகு. இயேசுவின் நாமத்தில் விலகி போ. ரட்சிப்புண்டாகட்டே. ரட்சிக்கப்படாத கணவன்மார் ரட்சிக்கப்படட்டும். அவர்களை கட்டிக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள், காமவிகாராவிகள், லௌகிகாவின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் சிந்தை புத்தி மனதை விட்டு அறுக்கப்பட்டு போட்டும். ஆவியோட வல்லமை அழிக்கப்பட்டு போ. பிள்ளைகளை விட்டு அழிக்கப்பட்டு போ. நன்றி. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Holy Spirit. வல்லமை உள்ள தேவன், விடுவிக்கிற வல்லவன். ஆவி மாறினால் நீங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பீர். உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் உங்களை நிறைவேறும். நீங்கள் எந்த நாளும் சத்துருவுக்கு அடிமையாயிராமல் சாத்தானுடைய எந்த எதிர் வல்லமைகளும் உங்களுக்கு அடங்கும்படி செய்கிறவர், கீழடங்க பண்ணுகிறவர். உன் வார்த்தை அதை அடக்கும். உன் அதிகாரத்துக்கு அது அடங்கும். உன் ஆவிக்கு அது அடங்கும். என்ன பிரச்சனை தெரியுமா? உங்க ஆவி அவனுடைய ஆவியில சில்லறையா இருந்ததுன்னா இந்த ஆவிக்கு அது அடங்காது. நம்முடைய ஆவி, நம்மகிட்ட இருக்கிற குணங்களை ஆவிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். குணங்கள், கோழைத்தனங்கள், பயம், பொறாமை, பகை, வெறுப்பு, வன்கண், ஆசை, இச்சைகள், பேராசை, பொருளாசைகள், மதிகேடுகள், கீழ்ப்படியாமை. செய்வோம், தேவன் சொன்னபடி செய்யாம தேவனுக்காக ஏதோ செய்வோம். ரெண்டகம், அதுக்கு பேர் ரெண்டகம். இச்சைத்தனம், சுய வழியில் நடப்பது வேசித்தனம் பேர். இப்படிப்பட்ட ஆவிகள் நம்மில் இருந்தால் நாம் பிசாசின் ஆவியை கீழ்ப்படுத்த முடியாது. ஏன்னா அவனுடைய தரம் தான் நமக்கு இருக்கிறது. நாம் அதை சுபாவமாக பாராமல் ஆவிகளாக பார்க்க வேண்டும். அதுக்கு தான் அப்படி பேசுறோம். இந்த ஆவிகள் இருந்தால் ஆண்டவர் சொல்லுவாரு, இவன் வேற ஆவி உள்ளவன், சோ இவன் சத்துருவை ஜெயித்து அதை பிடிச்சிருவான் ஆண்டு சொல்லுவார். மற்றவர்களில் ஒருவனும் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அல்லேலூயா. இவன் பிரியமானவன், இவன் நல்ல ஆவி வச்சிருக்கிறான். தேவனுடைய ஆவி. தானியேல் இடத்துல தேவனுடைய ஆவி இருந்தது. யோசேப்பிடத்துல தேவனுடைய ஆவி இருந்தது என்று எழுதப்பட்டது. பாருங்கள், நல்லா புரியுங்க. உங்களிடத்தில் இருப்பது பிசாசின் தன்மை கொண்ட ஆவிகள் இருக்குமானால் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியாது. நீங்க சொல்லுவீங்க, நான் ஜெபம் பண்றேன் பிரதர், நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். ஆவி போவெளியே, உன் சுபாவம் போவெளியே. உனக்கு தீங்கு செஞ்சவனையே யோசித்து இருக்கிறேன், அது பேய் தானே. அதனால் அந்நிய ஆவிகள் உங்களில் இராமல் இருக்க பயபக்தியோடு கர்த்தருடைய கிருபை நாடுங்கள். நம்ம கேரக்டர் எல்லாமே அந்நிய ஆவிகள் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சுயத்தில் செயல்படுகிற ஆவிகள், தேவனுடைய ஆவி என்பது யாருக்கு அது வாய்க்கும்? ஒரே ஒரு வார்த்தை, என் சீஷனாயிருங்கள், என்னுடைய சீடர்களாயிருங்கள். அப்படின்னா என்னது? தன்னை வெறுத்து சிலுவை எடுத்து பின்பற்றுகிறவர். அப்போ உனக்கு அது அடங்கும்.
உன்னுடைய செல்ஃபிஷ் குணம், உன்னுடைய ஜென்ம குணம், உன்னுடைய கீழ்ப்படியாத குணம், உன்னுடைய அலட்சியமான உதாசீனமான ஒரு டிசிப்ளின் இல்லாத தேவனை கனம் பண்ண தெரியாத குணங்கள், ஆவிகள், இவைகள் சிலுவையில் அனுதினம் அறையப்பட வேண்டும். அறையப்படும். உன் கண்ணை நியந்திரிக்கிற உன் சுயம், உன் மனதை நியந்திரிக்கிற உன் சுயம், உன்னுடைய வாய் பேச்சை நியந்திரிக்கிற சுயம், உன்னுடைய வழிகளை நியந்திரிக்கிற சுயத்தின் வழி. ஹல்லேலூயா. உங்களுடைய நினைவுகளை நிரப்பி இருக்கிற சுயத்தின் நினைவுகள், இதெல்லாம் சிலுவையில் அறையப்படணும். அவன் தான் சீஷன். இது மாதிரிப்பட்ட ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் பிசாசை துரத்துவது எப்படி? அது அவனுடைய ஆவி அல்லவோ? இத முதல்ல போதுக்கு கத்தட்ட கேளு. நீ துரத்தினா அது போகாது. ஆவியானவரே விடுதலையின் வல்லமை அனுப்பும். இந்த அந்நிய ஆவிகள் என்னை விட்டு போக வேண்டும் என்று நீங்கள் மனதிலே அறிந்து கொள்ளுங்கள். அறிவு வேணும். இது பிக்சட். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் உள்ளது. பவுல் சொல்றார், நான் அனுதினமும் சாகிறேன். ஒரு வாட்டி சொன்னார் கலாத்தியர்ட்ட, நான் இப்ப இல்ல, செத்துட்டேன், கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டேன். அறையப்பட்டேனா? நான் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல அல்ல அல்ல. ஏன் அவன் விசுவாசிகள் பேசலாமா? அத நீங்க என்ன இவர் சீசன் பேச? சீசன் தான் யார் ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளவன், மத்தவங்க இல்ல. இயேசுன சீசனுக்கு தனியும் மத்தவனுக்கு தனியாவ பிரசங்கிச்சாரு. எல்லாருக்கும் பொதுவாக பிரசங்கிச்சாரு. தனியா இருக்கும்போது அதை விளக்கி சொன்னார். அவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படிதான் பிரமாணம் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பெரியவங்க எவ்வளவு சின்னவங்க அது மேட்டரே இல்ல. எல்லாருக்கும் உள்ள தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். அவ்வளவுதான், சிம்பிள். உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்க்கையிலே மாறுதலை எதிர்பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெப உதவிக்கு 9444 272846